வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல 2017 வெளியான அட்வென்ச்சர் ஆஃப் ஓமனக்குட்டன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆசிஃப் அலியும் பாவனாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இப்போதைக்கு தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மைசூரை நமக்கு காட்டுறாங்க. டாக்ஸி டிரைவர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு கஸ்டமரும் டாக்ஸில ஏறிடுறது. ஏறின கஸ்டமருக்கு ரொம்ப தூக்கம் வருது போல ஒரு ஸ்டேஜ்ல அசந்து தூங்க ஆரம்பிக்கிறது. தூங்கிட்டு இருக்க அந்த நபரையே டாக்ஸி டிரைவரும் கவனிக்கிறது. இன்னும் மயக்கமாக்கணும் அப்படின்ற மாதிரி மயக்க மருந்தெல்லாம் மேல அடிச்சிடுறது. இப்ப அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் எடுத்துக்கிறது. வழியிலேயே அவர் ஒரு இடத்துல தள்ளி விட்டு இவரும் டாக்ஸி எடுத்துட்டு கிளம்பிடுறது. திருடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப விநாயக் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு குற்றவாளி ஓடிட்டு இருக்கான். அவனை துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி இவர் பிடிக்கிறாரு. இவர் ரொம்ப நேர்மையா இவரோட வேலையெல்லாம் பாப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேற ஒரு குற்றவாளியை பத்தி தகவல்லாம் சேகரிச்சிருக்காரு. அதை பத்தி சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏர் ஆயில் சேல் பண்ற வேலை தான் அந்த நபர் பண்ணிருப்பாரு. பல பேரை ஏமாத்திருப்பாரு. கேரளால முதல்ல இந்த தப்பு பண்ணிருப்பாரு. இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அவரோட அடையாளத்தெல்லாம் மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல. எவிடன்ஸ் இல்லாம அந்த பகுதிக்கு போய் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. முதல்ல அந்த நபருக்கு எதிராக எவிடன்ஸை சேர்க்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சீனியரும் விநாயக திட்டிட்டு இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த நபரை காட்டுறாங்க. அவர் பேரு சந்திரசேகர் அப்படின்றது. கேரளால பண்ணி ஏமாத்தினார்ல, இப்ப மைசூர்ல ஏமாத்துற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. அதுல ஒருத்தர் தான் ஓமனக்குட்டனா இருப்பாரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஹீரோ தான் பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்ட்லாம் வாங்கியிருப்பாரு. ஹீரோ வேலைன்னு வந்துருச்சுன்னா வெள்ளக்கார மாதிரி தான் ரொம்ப சின்சியரா இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இவரோட ரூம்மேட்டா இருக்கிறவரும் இந்த இடத்துல தான் வேலை பார்க்கறாரு. அவர் பேரு பிலிப் அப்படின்றது. எப்ப பேரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பியா, ஒரு நாள் தாண்டா எங்களுக்கு கெட்ட பேரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பிலிப்பை பொறுத்த வரைக்கும் சரியான பிளே பாயா இருப்பாரு. எப்ப பாரு ஏதாவது ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. ரூம்லயே இருக்கிறதுனால ஹீரோக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும். நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆபீஸ்ல இருக்க ஒரு பொண்ணு இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அடுத்த வாரத்துல என்னோட பர்த்டே இருக்கு, நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து இவர் கிஃப்ட்டை வாங்கிடுறாரு. இப்ப அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு எல்லாருக்குமே நார்மலா கேக்க ஊட்டி விடுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எல்லாருமே கிஃப்ட்டை தராங்க. எல்லாரும் முன்னாடியும் நம்ம தரக்கூடாது, தனியா தரணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு அவங்க கிளம்பிட்டு இருக்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, வழியில நிக்க வச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. செலிப்ரேஷன் மூட்ல கிஃப்ட் தரவே மறந்துட்டேன், இந்த கிஃப்ட்னு தராரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரி கிளம்ப பாக்குறாங்க. இப்பயே பிரிச்சு பாருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் பிரிச்சு பாக்குறாங்க. ஒரு சின்ன பொம்மையை தான் தந்திருக்காரு. ஓகேன்ற மாதிரி இவங்க கிளம்ப போறாங்க. இவர் திரும்பி இவங்க கிட்ட நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா அவங்களுக்கு பெருசா இவரை பிடிக்கல. உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, சரியான அம்மாஞ்சி மாதிரி இருக்க, நான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகின மாதிரி தான் உன்கிட்டயும் பழகுனேன், நீ தப்பா புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. மறுநாள் ஆபீஸ்க்கு வந்தா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே இவரை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதனால அப்செட் ஆன இவர் இருக்காரு பாத்தீங்களா, எதுவுமே சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த 2 நாள் ஆபீஸ்க்கே போகாம இருக்காரு. இது எல்லாம் பாஸுக்கு தெரிய வந்துருது. அந்த பொண்ணு லவ்வுக்கு நோ சொல்லிட்டா, அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்க? பொண்ணுங்களுக்கு அழகு விட ஸ்மார்ட்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட ஸ்மார்ட்னஸ் கூடவே இருக்கு, நீ கண்டிப்பா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், வேற ஏதாவது வழியை யூஸ் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி இவரோட லவ் ஸ்டோரியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இவரோட தோப்பாவை எடுத்து இவரோட சொட்ட மண்டியை காட்டிடுறாரு. முடியே இல்லாம முடி வளர்றதுக்கான மருந்து நான் வித்துட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி நீயும் ஸ்மார்ட்டா வழியை யோசிச்சா கண்டுபிடிக்கலாம். இதுக்காக வேலைக்கு வராமலாம் இருக்காத, ஒழுங்கா வேலைக்கு வான்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ பஸ்ல டிராவல் பண்ணும்போது பக்கத்துல ஒரு நபர் வந்து உட்காந்துடுறாரு. அவர் தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ எதுவுமே பேசலனாலும் அவரோட பேரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருந்தாரு. உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. ஹீரோ கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கிறதுனால மைக்கேல் ஜாக்சன் சும்மா சொல்றாரு. ஹீரோவும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் பேரு பல்லவி அப்படின்றது. ஹீரோயினும் கடையில சிகரெட் வாங்கி சிகரெட் எல்லாம் புடிச்சுக்கிட்டே போறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. பொண்ணே சிகரெட் பிடிக்கிறா, நம்மளும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்றாரு. பார்த்தா பயங்கரமா இருமல் வருது. ஏண்டா உனக்கு தான் இதெல்லாம் தெரியாதுல்ல, நீ எதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி பிலிப்பும் கையில இருந்து சிகரெட்டை வாங்கிடுறாரு. குளிக்கிறதுக்காக உள்ள போயிடுறாரு. அப்பதான் பிலிப்க்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. நான் ரூம்மேட் தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. பிலிப்பு ரூம்மேட்டா ராகுல்னு ஒரு பெரிய போட்டோகிராஃபர் தான் இருக்கான்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. சும்மா கெத்துக்காக தான் அப்படி சொல்லி வச்சிருப்பாரு.
நீ ராகுலா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. ராகுல்ன்ற மாதிரி நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசுறாரு. ஒரு பொண்ணுக்கு சாம் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் கிட்ட ஹெல்ப் தேவைப்படுது. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, சாம் கிட்ட உன்னோட நம்பரை தரேன், அவனா கால் பண்ண நீ ஹெல்ப் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி இந்த பொண்ணும் ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசினதை ஹீரோ மறைஞ்சிருந்து கேட்டிருப்பாரு. நான் தான் சாம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசுறது. நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இவர்கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட இவர் பழகுறாரு. அதாவது அவங்களோட நம்பரை வேற மாதிரி ஏற்பாடு பண்ணி தெரிஞ்ச நம்பர் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காகவே தனியா ஒரு போனை ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அந்த போன் மூலியமா ஒவ்வொரு அடையாளத்துல ஒவ்வொரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே நம்ம வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. ஹீரோவோட உண்மையான அடையாளம் என்னன்றது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இவர் ஒரு எஸ்ஐ கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. நானும் ஒரு எஸ்ஐ தான் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லி தான் பேசிட்டு இருப்பாரு. இப்ப எல்லா பொண்ணுங்களும் உன்னை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை மட்டும் நம்ம மீட் பண்ணி பாப்போன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஒரு லேடி எஸ்ஐ கிட்ட பேசினார்ல, அவங்கள மீட் பண்றதுக்காக இவரும் போலீஸ் ட்ரெஸ்ல வந்துடுறாரு. அவங்க பேசிட்டு இருக்கிறத தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த வழியா பல்லவின்றவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. பல்லவியை பார்த்தோன்னா அவங்க கிட்ட போகணுன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் அந்த எஸ்ஐ லேடி இவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பல்லவி வேற ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவர் பேரு சித்தார்த் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஷோலாம் பண்றவரா இருப்பாரு. நிறைய பொண்ணுங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பல்லவி நான் அவங்களோட பெரிய ஃபேனு, ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. அவரும் பேப்பரை வாங்கிக்கிறாரு. ஆட்டோகிராஃப்லாம் உங்களுக்கு போட்டு கொடுத்து விடுறாரு. அப்படி கொடுத்து விட்ட பேப்பர் இவங்களுக்கு வந்துருது. அதுல சித்தார்த்தோட நம்பரையும் எழுதியிருக்காரு. அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. எனக்கு சித்தார்த்தோட நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. சித்தார்த் வெறும் ஆட்டோகிராஃப் தான் போட்டிருப்பாரு. அதுல ஹீரோ தான் இவரோட நம்பர் எழுதியிருப்பாரு. சித்தார்த் மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலான்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தான் இவர் ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டயும் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பேரா சைக்காலஜி படிச்சவங்களா இருப்பாங்க. பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஹீரோயினோட வேலையா இருக்கும். ஒரு கோட்டைக்குள்ள போறதுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காது. சித்தார்த் மனசு வச்சா பர்மிஷன் கிடைக்கும். அதனால தான் சித்தார்த்தோட நம்பரை கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. எப்படியாவது பேசி பர்மிஷன் வாங்கிடுறான்னு சொல்றாங்க. சித்தார்த் நம்பர் தான் இருக்குல்ல, கால் பண்ணி பேசுவோன்ற மாதிரி ஹீரோயினும் கால் பண்ணி பேசுறாங்க. எதிரில ஹீரோ தான் பேசுறாரு. ஆனா இவங்க சித்தார்த் கிட்ட பேசுறதா நினைச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவர் ஜாலியா பேசுறாரு. இவங்களுமே ஜாலியா பேசுறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து இவங்க வீட்டுக்கு கிஃப்ட் எல்லாம் வருது. என்ன ஹீரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. போக போக இவங்களுக்கு சித்தார்த்த பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்களும் லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் சார்ந்து இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. இதனால ஹீரோ அந்த சைட்ல பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு தான் இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, நம்ம மீட் பண்ணா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. நான் ஒருவேளை பெரிய சிங்கரா இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ சிங்கர்ன்றதுனால நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கல, நீ பேசுறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம சீக்கிரமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஒரு வாரம் தள்ளி இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நீ மட்டும் அந்த நாள் வரலன்னு வச்சுக்கோ, நானே உன்னோட வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த ஊர்ல ஸ்ட்ரைக் மாதிரி போயிட்டு இருக்கு. பாஸ் எல்லாரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்ட்ரைக்ல கூட வேலை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனா யாரும் விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்க எல்லாருமே லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல சார், நான் வேணா ஒர்க் பண்றேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, வந்து ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே கலைஞ்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. மறுநாள் ஹீரோ மட்டும் தான் வேலை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ இவரோட வேலையில ஏதோ திருட்டுத்தனம் பண்றாரு போல. ஏன்னா சுத்தி முத்தி யாராவது வராங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சில டேட்டாவெல்லாம் ஏதோ ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கிறது. ஏன் எதுக்குன்றது தெரியல. அப்பதான் பல்லவி கிட்ட இருந்து கால் வருது. நம்ம கண்டிப்பா மீட் பண்றோம்லான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா மீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இப்ப வேலையெல்லாம் முடிச்சிடுறாருல, வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. ஸ்ட்ரைக்ன்றதுனால எந்த வண்டியும் இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஸ்டார்டிங்ல காமிச்ச டாக்ஸி வருது. இவர் அந்த டாக்ஸில ஏறி போலாம் அப்படின்ற மாதிரி ஏறி உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு இருக்கும் போது டயர்டான மாதிரி இவர் தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில பார்த்தா ஹீரோ ஒரு குப்பை கிடங்குல தான் இருக்காரு. ஹீரோ பேக் எல்லாம் கொண்டு வந்தாருல, அதெல்லாம் அந்த டாக்ஸி டிரைவர் எடுத்துட்டு போயிடுறாரு போல. ஹீரோ பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக ஒரு போன் வச்சிருப்பாரு. அந்த போன் மட்டும் தான் இருக்கு. போன்ல சேவ் பண்ண நம்பர்லாம் பாக்குறாரு. அனி 1 அனி 2 அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸும் முதல்ல உங்களோட பேரை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. என் பேர் என்ன அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹீரோக்கு இவரோட பேர் என்னன்றதே மறந்து போயிருது. அனி 1 அனி 2னு சேவ் பண்ணிருக்காருல, அதெல்லாம் யாரோட நம்பர்னு இவருக்கு தெரியல. சரி எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்றாங்க. அவங்க அனுப்புற மெசேஜை வச்சு அவங்க எல்லாம் பொண்ணுங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இது நம்ம போன் தானா இல்ல வேற யாரோட போனா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி இந்த ப்ரீவியஸ் மெசேஜ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறது. ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டயும் ஒவ்வொரு அடையாளத்தை யூஸ் பண்ணி இவர் பேசியிருப்பாரு பாத்தீங்களா. அதனால எல்லா கேரக்டரும் வித்தியாசமா இருக்கு. இதுல எது நம்ம கேரக்டரு, இதுல எதுதான் நம்ம அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இந்த ஹைவேஸ்ல கொள்ளையடிக்கிற நபர்கள் இருக்காங்க, இவங்க கிட்ட எல்லாம் கவனமா இருங்கன்ற மாதிரி சிலரோட போட்டோ எல்லாம் ஒட்டி இருக்கு.
அதுல ஒரு நபரோட பேரெல்லாம் இவர் படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. ஈரன் இந்த ஹைவேஸ் வழியா தான் வந்துட்டு இருக்காங்க. குறுக்க ஒரு லாரி வந்ததுனால தெரியாதனமா இடிச்சிடுறாங்க. இவங்க மட்டும் தானே தனியா இருக்காங்க. அதனால அந்த லாரி டிரைவரும் கிளீனரும் சேர்ந்த மாதிரி பயங்கரமா இவங்க கிட்ட எகிரிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஈரனுக்கு பின்னாடி வந்து ஹீரோ நிக்கிறாரு. ஐயோ துணையோட தான் வந்திருக்கா போல அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கிளம்புறதுக்காக போறாங்க. அப்பதான் ஹீரோ இருக்காருல்ல, எனக்கு லிஃப்ட் தர முடியுமான்னு கேக்குறாரு. இவனுக்கு தான் தேவையில்லாம பயந்துமா அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் யோசிக்கிறாரு. லிஃப்ட் எல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவா அங்க இருக்க ஈரனை பார்த்து லிஃப்ட் கேட்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும்னு இவங்க கார் எடுக்க பாக்குறாங்க. பார்த்தா டயர் பஞ்சர் ஆயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவும் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவர் ஹெல்ப் பண்ணதுனால இவங்களும் ஹெல்ப் பண்றதுக்காக கூட்டு போறாங்க. இவங்க தான் நம்ம லவ் பண்ற பொண்ணுன்னு ஹீரோக்கு தெரியல. அவங்களும் என் பேர் பல்லவி, உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. இவருக்கு தான் பேர் தெரியாதுல்ல. ஒரு திருடனை பத்தி படிச்சார்ல, அந்த திருடனோட பேரை சொல்லிடுறாரு. சரி உன்னை எங்க இறக்கி விடணும்னு கேக்குறாங்க. அதுவும் ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க போற வழியில இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, அதனால ஹீரோயின் பயப்படுறாங்க. இங்கேயே நீ இறங்கிக்கோ, நான் வேற இடத்துக்கு போனோம்னு கிளம்புறாங்க. உண்மையிலே இன்னைக்கு சித்தார்த்த மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா சித்தார்த் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அதான் ஹீரோ தான் இப்படி ஆயிட்டார்ல, அதனால தான் வந்திருக்க மாட்டாரு. நேரடியா சித்தார்த் வீட்டுக்கே போயிடலான்ற மாதிரி இவங்க சித்தார்த் வீட்டுக்கே வந்துடுறாங்க. சித்தார்த்துக்கு இவங்க யாருன்னே தெரியல. நீ யாருன்னு கேக்குறாரு. என் கூட அவ்வளவு பேசிட்டு யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வாங்கிட்ட நான் பேசினேனா? நான்லாம் வாங்கிட்ட பேசல. எவனோ ஒருத்தவனை நல்லா ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நடந்தது நடந்து போயிடுச்சு. நீங்க சிங்கிளா தானே இருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லவ் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்துடுறாரு. இவ யாரு, எதுக்காக உன் கூட க்ளோஸா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் கேட்கறாரு. பேபி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இவ யாரு என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சித்தார்த்தும் அந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. சித்தார்த் ஒரு கேணி இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிளம்பி இவங்க வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த சமயம் ஹீரோ இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருப்பாரு. நமக்கு தெரிஞ்சது இவங்க மட்டும்தான். இவங்க கிட்ட திரும்பி ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நான் சித்தார்த்துன்னு நினைச்சு வேற ஒருத்தங்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னோட அப்பா முறப்பையனா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு. அவரை சமாளிக்கிறதுக்காக ஏற்கனவே சித்தார்த்துக்கும் எனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப எப்படி என்னோட அப்பா கிட்ட சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, எப்படியாவது பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றாங்க. இப்பதான் ஹீரோனோ டிவி நியூஸை கவனிக்கிறாங்க. வர வழியில ஹீரோ ஒரு திருடன் பேரை சொன்னாரு பாத்தீங்களா, அந்த திருடன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். அவன் நிறைய பேரை கொண்டிருக்கான், கவனமா இருங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆஹா நம்ம ஒரு குற்றவாளி கூட தான் வந்துமா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு இவங்க கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்காரு. ஹீரோவை பார்த்த இவங்க பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வேகமா இவங்களை லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாரு. எங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடலாம் கிடையாது. போஸ்டர்ல பார்த்த பேரை தான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு நான் யாருன்றதே மறந்து போயிருச்சு. நீங்க தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஈரனும் ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல கட்டெல்லாம் கழட்டி விடுன்னு சொல்றாங்க. இவரும் வேகமா கட்டெல்லாம் கழட்டி விட்டுறாரு. எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, உனக்குலாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. ஈரனோ யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஈரின் அப்பாவும் ஈரினோட மொரமாமாவும் தான் வந்திருக்காங்க. வந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவன் தான் நீ சொன்ன சித்தார்த்தான்னு கேக்குறாரு. இவங்களும் சமாளிக்கிறதுக்காக ஆமாப்பா இவர் தான் சித்தார்த்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோவை வேகமா தள்ளி இருக்க ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. என் அப்பா கிட்ட சித்தார்த்துக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி வச்சிருக்கேன். நீ சித்தார்த்துன்ற நபர் மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நடிக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் அடையாளத்தை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே, கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. சித்தார்த்து கெத்தா இருப்பான்ற மாதிரி இவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி உன்னை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோவோ ஒரு வித்தியாசமான கேரக்டரா இவங்க மாத்திடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆட்டோல இருக்க ஒரு நபர் இருக்காருல்ல, டே தம்பி மைக்கேல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எது மைக்கேலா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் கிட்ட பேசுறாங்க. ஹீரோ பஸ்ல ஒருத்தரை மீட் பண்ணார்ல, அந்த அண்ணன் தான் இவங்களை பார்த்து கூப்பிட்டு இருக்காரு. அன்னைக்கு நான் மட்டும் தான் உங்ககிட்ட பேசினேன், நீ பெருசா எதுவுமே பேசல. உன் பேரை கேட்கும் போது மைக்கேல் ஜாக்சன் மட்டும் தான் சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இதை பத்திலாம் நைட்டு நேரம் இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதான் பேர் தெரிஞ்சிருச்சுல, இது மூலியமா ஈஸியா உன்னோட அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எரிஞ்ச நிலைமையில போலீஸ்க்கு ஒரு பாடி கிடைக்குது. இப்ப பாடிக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஓமனக்குட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி கார்டு தான் கிடைக்குது. அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை தூக்கி போட்டிருப்பான். அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி இருப்பான். அப்படி கிளம்பி போகும்போது பெட்ரோல்லாம் லீக் ஆயிருக்கும். அப்படி பெட்ரோல் லீக் ஆகி தான் அந்த டாக்ஸி வெடிக்கவே செஞ்சிருக்கும். அதுல அந்த நபர் இறந்து போயிருப்பாரு. ஆனா ஓமனக்குட்டன் தான் இறந்து போயிட்டான்னு போலீஸ் நினைக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா நினைச்சிருப்பாரு. அதனால தான் இவங்க 2 பேருமே நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ தாலி கட்டுற மாதிரி வராரு. அப்ப சிவாவும் நிறுத்த சொல்லிடுறாரு. இவன் பேர் ஓமனக்குட்டனு, இவன் இறந்து போயிருக்கான், நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல இவன் உயிரோட தான் இருக்கான். சோ கண்டிப்பா இவன் ஃப்ராட் வேலை பாக்குறவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு
இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப எல்லாருமே நியூஸ்ல வந்திருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இவன் இறந்து போயிருக்கான் நியூஸ்ல வந்திருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால இவங்க 2 பேருமே எல்லாரையும் தள்ளி விட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மொரமாமா இருக்கார்ல, விளக்குல போய் சொருவிடுவாரு. இவங்களும் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க. நியூஸ் பேப்பர்ல போலீஸ் ஐடி கார்டை காமிச்சிருக்காங்க. ஓம்னகுட்டன் என் போட்டோ தான் போட்டிருக்கு. அப்ப என் பேரு ஓம்னகுட்டனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. இறந்து போனது யாரா இருக்கும்னு யோசிக்கிறது. ஈரனும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவன் உன்னை அடிச்சு மயக்கமாக்கியிருப்பான். அப்பதான் உனக்கு பழசெல்லாம் மறந்துருக்கும் போல. உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பும் போது அவனை ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். நீ தான் இறந்து போயிட்டதா போலீஸ் நினைச்சிருக்காங்க. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேபி அப்படி கூட இருக்கலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏற்கனவே உனக்கு தலையில் தானே அடிபட்டது, திரும்பி தலையில அடிபட்டா உனக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது மண்டிலே அடிச்சிடுறாங்க. இப்போ உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சதுனால அவர் மயங்கிருப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இப்பதான் ஈரவும் கண்ணை முழிச்சு இவங்களை பாக்குறாரு. என்ன உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேக்குறாங்க. இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரல. நீங்க யாருன்னு கேக்குறாரு. நான் யாருன்றது கூட இப்போ உனக்கு மறந்து போயிடுச்சா? நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் சத்தமா சிரிச்சிடுறாரு. இவ்வளவு நேரம் ஹீரோ நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. நீங்க யாருன்றதுலாம் எனக்கு தெரியுதுங்க, பழசெல்லாம் ஆனா ஞாபகம் வரலன்னு சொல்றாரு. பிலிப்போ இதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. பிலிப்பு இங்க இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட தான் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. நம்ம வெளியே போலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கவனிக்கிறது. டே ஓமனகுட்டா, நீ இங்கதான் இருக்கியான்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஹீரோ மறந்து போனதை இவர்கிட்ட காட்டி கூடாதுன்னு நினைக்கிறாரு. பிலிப் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. பேசியே ஓமனகுட்டனை பத்தி டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ வீடை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க 3 பேருமே வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நர்ஸ் நம்ம வெளியே போலான்ற மாதிரி ரெடியாகி வந்துடுறாங்க. நான் நர்ஸு கூட வெளியே போறேன், இந்த சாவி, நீங்க 2 பேர் மட்டும் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரி நம்ம மட்டும் வீட்டுக்கு போவோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல இவர் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொருள் ஒவ்வொன்றா எடுத்து பாக்குறாங்க. சோ இவர் தான் ஓமனகுட்டனு, இவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. காலையில ஆபீஸ்க்கு போலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஈரவும் குளிச்சு ரெடியாகி வெளியே வர்றது. ஈரின் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் தான் ஆபீஸ்க்கு இவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்பா கிட்ட பேசி உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க வேணாமா, நீ விருப்பப்பட்டதை பண்ணுன்னு அப்பா சொல்லியிருப்பாரு. இவங்க ஃபாரினுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. 1 நாள் தான் என்னோட லைஃபே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட ஆபீஸ் கிட்ட வந்து இறக்கி விடுறாங்க. ஹீரோவும் ஆபீஸ்ல போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆபீஸை நோக்கி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா வெளியே ஒரு லெட்டர் தான் ஒட்டியிருக்காங்க. இந்த ஆபீஸை சேர்ந்தவங்க ஃப்ராட் பண்ணிருக்காங்க, அதனால நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோன்ற மாதிரி தான் ஒட்டியிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் ஹீரோவும் ஈரின் கிட்ட சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுல, நான் வேற ஏதாவது வேலை பாத்துக்கிறேன், இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு. இல்ல உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டை ரீச் பண்ண முடியல, அதனால அந்த நர்ஸ் கிட்ட ஃப்ரெண்டு எங்கன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா சிவாவோட ஆட்களும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஹீரோ தள்ளி விட்டதுல அவங்களுக்கு காயெல்லாம் பட்டிருக்கும். இப்ப பார்த்தவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. சிவாவும் அவங்களை விடாதீங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்கள்லாம் ஈரனை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஈரனை கூட்டிட்டு ஓட பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து வழியில இருக்க போலீஸ் உங்களை லாக் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு எதுக்காகடா சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் எஸ்ஐ லேடியும் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த எஸ்ஐ லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட பழகிட்டு இருந்தவங்களா இருப்பாங்க. எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ஆனா ஹீரோவை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அவ்வளவு தூரம் போன்ல பேசி பழகிட்டு என்ன பார்த்தோன்னா பேசாம போயிட்டல, அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. மேடத்தையே அள வச்சிருக்கீங்களா, உங்களை விட மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி மத்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரையுமே செல்லுக்குள்ள அடைச்சிடுறாங்க. ஹீரோவும் விடுங்கன்னு கேக்குறது. அப்பதான் பின்னாடி இருந்து ஓமனகுட்டன் யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்ற மாதிரி ஹீரோ திரும்பி பாக்குறாரு. இப்ப ஈரனும் விநாயக பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், என் ஃப்ரெண்டு பேரு ஓமனகுட்டனு, அவர் எந்த தப்புமே பண்ணல, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஓமனகுட்டன் இவனை பத்தி தான் சொல்றியா அப்படின்ற மாதிரி இவரும் போட்டோல ஹீரோவை காட்டுறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இவன் பேரு ஓமனகுட்டனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. சந்திரசேகரை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் சீனியர் கிட்ட சொன்னார்ல, சீனியரும் ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்க, அப்பதான் பிடிக்க முடியும்ன்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. ப்ரூஃபுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் வேற ஒரு நபரை விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து இவர் பாக்குறாரு. அதுதான் ஹீரோவா இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலியமா ஃப்ராடிங் எல்லாம் பண்றவரா இருப்பாரு. இவரோட உண்மையான பேரு செரி தாமஸ் அப்படின்றது. இருந்தாலும் பொய்யா ஓமனகுட்டன்ற பேரை கிரியேட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சதுனால இவரும் அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ உண்மையிலேயே பயந்த சுபாவம் உடையவரா தான் இருப்பாரு. சார், தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. விநாயக் இருக்காருல, இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்காக ஒரு கம்பெனிக்குள்ள நீ நுழையணும், உனக்கு தான் சிஸ்டத்தை பத்தி எல்லாமே தெரியுதுல, அங்க இருக்க டேட்டாவெல்லாம் எனக்கு அனுப்பணும், அது மூலியமா அந்த சந்திரசேகரை நான் லாக் பண்ணும், இதை மட்டும் சரியா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் நீ பண்ண எல்லா கிரைமையும் நான் கிளியர் பண்ணிடுறேன், உன்னை ஃப்ரீயா விட்டுறேன்னு சொல்றாரு.
அதனால தான் ஹீரோ அந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. சந்திரசேகர் கிட்ட நல்ல பேரெல்லாம் எடுத்திருப்பாரு. ஹீரோ திருட்டுத்தனமா ஏதோ ஒரு வேலை பண்றாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இங்க இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து அவருக்கு அனுப்புற வேலையை தான் பண்ணிருப்பாரு. இவர் அனுப்புன டேட்டா வச்சு தான் சந்திரசேகரையும் அந்த கம்பெனியும் லாக்லாம் பண்ணிருப்பாங்க. இத பத்திலாம் இந்த இடத்துல இவரும் சொல்லிட்டு இருக்காரு. நான் அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சு ஃப்ரீயா விட்டுட்டேன். அவன் உயிரோட தான் இருக்கானா, அவனை பார்க்கணும். சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 2 பேருமே பார்க்கிறதுக்காக கீழே இறங்கி வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது செல்லுக்குள்ள போலீஸுங்க மட்டும் தான் லாக் ஆன மாதிரி இருக்காங்க. சரி எங்களை தள்ளி விட்டு உள்ள இருந்த நபர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓமனக்குட்டன் யாரோ கூப்பிட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, சந்திரசேகர் தான் பின்னாடி இருந்து கூப்பிட்டு. இப்ப சந்திரசேகர் தான் இவங்க எல்லாரையும் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. சந்திரசேகர் யாருன்றது கூட ஹீரோக்கு தெரியல. காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இவன் நன்றிலாம் சொல்றான் அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் யோசிக்கிறாரு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. இவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறான் அப்படின்ற மாதிரி சந்திரசேகரும் யோசிக்கிறாரு. இவர் பண்ண தப்பை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ஒருத்தனை நம்புனேன், அவன் தான் என்ன மாட்டி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாட்டி விட்டு அவனை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் கை காலை உடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் நானும் பண்ண போறேன். ஏன்டா இப்படி பண்ணன்னு ஹீரோவோட காலரை பிடிக்கிறது. எது நான் பண்ணனா அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. சிவாவும் ஆட்களும் ஹீரோ மேல கோவமா இருக்காங்கல்ல, ஹீரோவோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கன்னால ஷூட் பண்ண பாக்குறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு விநாயக் வந்து இவங்க கையிலேயே ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோனும் ஹீரோவோட கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவரோட உண்மையான அடையாளத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸுங்க சந்திரசேகரை இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. நீ பண்ண தப்புக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. யோ நான் என்னையா பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான், நான் இந்த ஆயில் மூலியமா சில லட்சங்கள் மட்டும்தான் சம்பாதிச்சிருக்கேன், என்ன பிடிக்கிறதுக்கு எதுக்காக இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. இப்ப பேசிட்டு இருக்க விநாயக்க சட்டுன்னு இவரோட தொப்பியை கழட்டிடுறது. பார்த்தா இவருக்கு சொட்டையா இருக்கு. எனக்கு முடி நல்லா இருந்ததுடா, இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக தான் உன் ஆயில யூஸ் பண்ண, மொத்த முடியும் போயிடுச்சு, டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க, அதனால தாண்டா உன்னை தேடி பிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ இதுதான் கதையான்ற மாதிரி சந்திரசேகர் யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பண்ண கிரைம் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே பண்ணிடுறாரு. உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, நீ அதை சரியா யூஸ் பண்ணாம தான் இருந்த, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத, உனக்கு கிடைச்சிருக்க இந்த புது வாழ்க்கையை நல்லபடியா வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவா நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் ஃபாரின் போறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பேக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. உன் பழைய துணி இதுல இருக்குன்ற மாதிரி ஒரு கவரை தராங்க. இப்ப கவருக்குள்ள இருக்க அந்த சின்ன போனு பொத்துன்னு கீழே விழுந்துருது. இது என்ன உன் போனான்னு கேக்குறாங்க. என் போனு தான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. இந்த டிராவல்ல ஹீரோவும் ஹீரோயினா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ போனா கண்டிப்பா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கூட உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப 2 பேருமே அக்லாம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட நம்பர் அவர்கிட்ட இல்லல்ல, நம்பரை தரணும் அப்படின்ற மாதிரி நம்பர்லாம் இவங்க சொல்றாங்க. இவரும் அந்த போன்ல அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. இப்ப போன்ல இருந்து ஒரு வாட்டி கால் பண்றாரு. அப்படி கால் பண்ணும் போதுதான் அனி 6ன்ற மாதிரி கால் போகுது. இவங்களுக்குமே சித்தார்த் அப்படின்ற மாதிரி கால் வருது. அப்ப நம்ம கிட்ட பேசினது இவன் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பேசின நபரை தானே இவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதெல்லாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா ஹீரோவை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.